தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. காட்டுமன்னார் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் தர்பூசணி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் சரியான விளைச்சல் மற்றும் விலை இல்லை என தெரிவித்துள்ளனர். இது குறித்தான விவரங்களோடு எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், விவசாயிகளின் கோரிக்கை என்ன? கண்டிப்பாக பத்மநாபன், கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா கோடை காலத்துல வந்து தர்பூசணி விவசாயிகள் வந்து தர்பூசணி பழங்களை வந்து விளைச்சல் செய்வது வந்து அதிகமாக காணப்படலாம். கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இருந்து கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மாவட்டங்களில் இருந்து பாத்தீங்கன்னா லாரி மூலமா வந்து பாத்தீங்கன்னா வெளிமாநில வியாபாரிகள், உள்ளூர் விவசாயிகள் வந்து டன் கணக்கில் வந்து இந்த தர்பூசணி பழங்களை வந்து வாங்கி விற்பனை செய்து வந்தனர். ஆனால் தற்போது பல நூறு ஏக்கர் தர்பூசணி பழங்கள் இந்த வருடம் விற்பனையாகாமல் வயல்களிலே தேங்கி இருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீமுஷ்ணம் அருகே கோழைச்சாவடி குப்பம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் வந்து விவசாயிகள் வந்து பல 200 ஏக்கருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தர்பூசணி சாகுபடி செய்திருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாகவே வந்து இதை வந்து பாரம்பரியமாக தர்பூசணி விவசாயத்தை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில இவர்கள் தர்பூசணி விவசாயம் தற்போது இவர்களுக்கு பெரும் வேதனை தருவதாகவே இருக்கிறது. ஏக்கருக்கு 30,000 வரை பயிர் சாகுபடி செய்தும் ஆனால் வந்து தற்போதைய பருவநிலை வந்து மாற்றத்தின் காரணமாக சரியான விளைச்சல் இல்லை என வந்து இவங்க தெரிவிக்கிறாங்க. பழங்கள் வந்து குறைவான அளவுல விளைஞ்சிருந்தாலும் அதற்கு போதிய விலை இல்லை என்பதால் கூலிக்கு வந்து ஆட்கள் வைத்தால் கூட வந்து அறுவடை கூலி வந்து சுமார் ஒரு டன் விளைச்சலுக்கு வந்து அவங்க வந்து கேட்கறது பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் வந்து கேட்கிறாங்க. அதே வந்து இதனால வந்து அவங்களுக்கு வந்து நிறைய நஷ்டம் ஏற்படுது. இதனால விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிரை வந்து அந்த தர்பூசணி பழங்களை வந்து விழுந்த பழங்களை வந்து அறுவடை செய்யாமலே விட்டு விடுகின்றனர். குறிப்பாக தர்பூசணி பயிர்ல வந்து மஞ்சள் நோய் தாக்குதல் வந்து ஏற்பட்டுள்ளதால் மகசூலும் வந்து குறைவு ஏற்பட்டதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். கடந்த காலங்களில் இப்பகுதியில் விளைந்த தர்பூசணி பழங்களுக்கு ஒரு டன் பழம் வந்து 10,000 ரூபாயிலிருந்து 20,000 வரை வந்து விலை போனது. அதனால் தங்களுக்கு தர்பூசணி விவசாயம் வந்து லாபம் தரக்கூடியதாக இருந்தது என விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க. ஆனால் இப்போது ஒரு டன் பழம் வந்து 2,000க்கு வந்து 2,000 ரூபாய் கூட வாங்க வந்து ஆள் இல்லை என வந்து வேதனை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மேலும் தர்பூசணி சாகுபடி செய்வதற்கு வந்து வேளாண்மை துறை அறிவுறுத்தல் செய்த விதைகளை தான் இவங்க வந்து வாங்கி சாகுபடி செய்துட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாவித பயிர்களுக்கும் பாதுகாப்பு வழிமுறைகளை மேற்கொண்டாலும் ஆனால் தர்பூசணி பழங்கள் சாகுபடியில் வந்து நோய் தாக்குதல் ஏற்படும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பருவநிலை மாற்றத்தின் காரணமாக வந்து மகசூல் ஏற்படுவது வந்து ஏற்படுத்தி இருக்கு. எனவே அதிகாரிகள் வந்து தங்களது பகுதியில வந்து ஆய்வு செய்து உரிய நிவாரணம் அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் வந்து கோரிக்கை விடுத்துள்ளனர். பத்மநாபன், காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இத்தனை வருஷம் இல்லாம இந்த வருஷம் ரொம்ப நஷ்டம். தர்பூசணி எங்களாட்டி அடுத்த விவசாயம் பண்ண முடியாது. அதுக்கு மேல காசு இல்லை, எல்லாம் வீணா போகுது, குழியில கிடக்கு. அதுக்கு ஏதாவது அரசு பார்த்து ஏதாவது உதவி பண்ணா நல்லா இருக்கும். 10 தடவை மருந்து வச்சுட்டேன், உரமும் போடாது. அப்படி இருந்துமே சரியில்லை போச்சு. அடுத்த விவசாயம் பண்ண முடியாது. இப்ப நாங்க என்ன நினைக்கிறோம்னா ஒரு 1000-2000 கொடுத்து அள்ளிட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் நினைக்கிறோம். இப்ப உள்ள சூழ்நிலைக்கு இந்த 100 ஏக்கர் பயிர் வச்சிருக்காங்க, எல்லாருக்குமே நஷ்டம்தான். இது கொடியில கடந்து வீணா போயிடும், வேற மக்களாவது சாப்பிடலாம். அதுக்காக தான் வைரஸ், மஞ்சள் நோக்காடு மாதிரி வைரஸ். அதுக்கு நான் அக்ரிகிட்ட போய் டெஸ்ட் பண்ணி 3 அக்ரி டெஸ்ட் பண்ணி மருந்து கொடுத்தாங்க. அதை அடிச்சுமே அது தெரியல. அதனால ஒன்றும் வைரஸ் ஊந்துதான், அதுக்கு மருந்து கிடையாதுங்கிறாங்க. ஒரே கடையில தான் இன்ன வரைக்கும் மருந்து வாங்கினேன், விதையும் வாங்கினேன். அப்படி இருந்துமே இதை எடுக்கல. அப்படியே காய் மேல அப்படியே சொரியா வந்துடும் வைரஸுங்கிறது. அதை எடுக்க மாட்டாங்க வியாபாரி, அதையும் எடுக்க மாட்டாங்கிறாங்க. வியாபாரி வரல, ரொம்ப கஷ்டம், மன உடைச்சலா இருக்கு. 1000 செலவு பண்ணியிருக்கோம், அதுல ஒரு 5000-10,000 கிடைச்சாலும் பரவாயில்ல. அது அரசு பார்த்து ஏதாவது நிவாரணம் கொடுத்தா நல்லா இருக்கும், அடுத்த டைம் போட்டுறதுக்கு நாங்க. ஆனா இந்த வருஷம் ஓவர் நஷ்டம்.